30களை தாண்டிட்டாலே இன்னைக்கு நாள் முட்டி வலியும் முதுகு வலியும் இல்லாம முடிஞ்சதா அப்பாடா அப்படிங்கிற மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில காதல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே சலிப்பா இருக்கு நண்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா இதே வார்த்தைய 10 பருவங்கள்ல கேட்டப்போ சிலுத்து போய் சில்லறை விட்ட அந்த மனசு எங்க அப்படின்னு தேடி பார்த்தா அவன் செத்துட்டான்டா அப்படிங்கிற பதில் தான் நமக்கு கிடைக்குது. அப்கோர்ஸ் காதல்ங்கிற அந்த வார்த்தை புரிதல், சகிப்புத்தன்மை அப்படின்னு the meaning has changed for better அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ரொம்ப ரேரான அகேஷன்ஸ்ல இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படத்துல வர ஏடி சாங் மாதிரி சில சாங்ஸ் கேட்டாலோ இல்ல எப்பயாவது ஒரு அழகான வரிய படிச்சாலும் செத்தாண்டா செவனாண்டி அப்படின்னு இருக்கிற அந்த மனசு துள்ளி குதிச்சு வந்துருது. அதுவும் முக்கியமா அந்த பாட்டுல நீ பேசு நான் கேட்டு மயங்குறேன் அப்படிங்கிறப்போ யாரும் பேசாமலே நான் மயங்கி போயிடுறேன். அது மாதிரி சமீபத்துல நான் வாசிச்ச ஒரு புத்தகத்துல இருந்த வரிகள் என்னுடைய மனசுல பட்டாம்பூச்சியை பறக்க விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். வைரமுத்து அவர்கள் எழுதின கள்ளிக்காட்டு இதிகாசம்ல வர்ற அந்த வரிகள், அவளை பார்க்கணும், பேச கீச வேணாம், கண்ணால பார்க்கணும், அடியே புள்ள செத்து செத்து பொழைக்கிறது நான் மட்டும் தானா நீயும் தானான்னு கேட்கணும், பல்லிடுக்குல புகுந்துகிட்ட மிளகா வித மாதிரி மனசுல சந்து பொந்தெல்லாம் புகுந்துகிட்டு வரவே மாட்டேன் தெரிஞ்சதை பாருங்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா, உன் வீட்டுக்குள்ள நான் வர முடியாது, என் வீட்டுக்குள்ள நீ வர முடியாது, ஆனா என் நெஞ்சுக்கூட்டுல நீயும் உன் நெஞ்சுக்கூட்டுல நானும் மட்டும் வரலாமாக்கும், என்னைய பாடா படுத்திரியேடி பாதகத்தி, செவக்கி உழுக முடியல என்னால, நேத்து கொழுவ கோண விட்டு மாட்டுக்கால்ல ஏத்திட்டேன், உறக்கம் வருதில்ல, சீக்கு விழுந்த ஆடு மாதிரி செருமிக்கிட்டே இருக்கு மனசு, என்ன மறந்த எப்பவாச்சும் கண்ணசந்தான் என் கனாவுல உன் கொலுசு கோடாலியா வந்து உன்னை கொல்லாம விடமாட்டேன்டான்னு கொலவெறி எடுத்து அலையுதடி அம்மா, இந்த ஊருக்கு பேகே பிடிச்சிருச்சா, ஏன் இந்த பேச்சு பேசுது, என்ன பண்ணி போட்டோம் நீயும் நானும், கைய தொட்டமா காலை தொட்டமா, ஓடையில ஒதுங்கணுமா, இல்ல சோலையை முடிச்சுட்டு துண்ட உதறி தோல்ல போட்டுட்டு வந்துட்டனா, உன்னைய பார்க்காம இருந்தா நெஞ்சு வெடிச்சு இருதயம் துண்டா ஓடி விழுந்து தொலைஞ்சு போயிரும் போல இருக்கு, எந்த நாயும் எப்படி வேணும்னாலும் குலைக்கட்டும், நாளைக்கு உன் வீட்டுக்கு நானே வாரேன், முருகாயி வெளிய வான்னு வாசல்ல நின்னு கத்துற, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், உன் மூஞ்சிய மட்டும் காட்டிட்டு மூடிக்க கதவை, நான் வாரேன், நாளைக்கே வாரேன். எனக்கு இந்த புக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப மெலன்கலிக்கான ஒரு அணை கட்டுறது அப்படிங்கிறது எவ்வளவு ஊர்களுக்கு, எவ்வளவு குடும்பங்களுக்கு, எவ்வளவு மனிதர்களுக்கு சோகமான விஷயம் அப்படின்னு சொல்றது இந்த புக்கு. நான் எதிர்பார்த்த அளவு இம்பாக்ட உருவாக்கலனாலும் இந்த புக்குக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டே கிடைச்சிருக்கு. இந்த புக்கே வந்து ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு மெலன்கலிக்கான டோன்ல போயிட்டு இருக்கப்போ இந்த வரிகள் வந்து அப்படியே ஒரு மாதிரி நான் இப்போ படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான வரிகள் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த கதையோட வாசிச்சுட்டு வரப்போ சொல்ல போனா இந்த என்டையர் புக்லயே பேயத்தேவருக்கு வந்து ஒரு ஆறுதலான விஷயம் இல்ல பரவாயில்ல இந்த மனுஷனும் வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்த்திருக்கான் அப்படிங்கறத நமக்கு காட்டுற ஒரே செக்மெண்ட் முருகாய்க்கும் அவருக்குமான இந்த காதல் தான். அப்கோர்ஸ் இதுவுமே ஃபெயிலியர்ல தான் முடியும் அப்படின்னாலும் ரொம்ப அழகா ரொம்ப என் உசுரை எடுக்கிறியே அப்படின்னு அந்த ஒரு லவ் பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஃபீலை வந்து அப்படியே எனக்கு வந்து கடத்தின மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த வரிகள். எனக்கு இந்த என்டையர் புக்லயே அந்த பார்ட் வந்து அவங்களுடைய காதல் செக்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் இதே மாதிரி செத்து போன சிவனாண்டியான அந்த காதல் மனசு உசுப்பி விட்ட வரிகளோ புத்தகங்களோ ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து வாசிப்போம்.